Hello students, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா exercise 5.2ல 5th sum பார்க்கலாம். So அந்த question என்னன்னு பாருங்க. Show that the following points taken in the order form of the vertices of a parallelogram. So இந்த points அவங்க தந்திருக்காங்க. இந்த பாயிண்ட்ல parallelogram ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. So first subdivision பாருங்க. A வந்து -3, 1, B வந்து -6, -7, C வந்து 3, -9, D வந்து 6, -1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு parallelogram ஃபார்ம் பண்ணுமா ஃபார்ம் பண்ணாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மு ஸோ இது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஸோ parallelogramனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? ஸோ இதுதான் என்னோட parallelogram. ஸோ parallelogramோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் எனக்கு ஈக்குவல். ஏபிசிடின்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வேர்டிசஸ் தான் அவங்க தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏபி என்ன லென்த் இருக்கோ அதே லென்த்து தான் சிடியும் எனக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பிசி என்ன லென்த் இருக்கோ அதே தான் ஏடியும் எனக்கு இருக்கும். இந்த ரெண்டும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏபியோட லென்த்தும் சிடியோட லென்த்தும் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஏடியோட லென்த்தும் பிசியோட லென்த்தும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்போ டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இது என்னோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நான் ஏபி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏபி ஏவோட இது என்ன பாயிண்ட்னா -3, 1, பி வந்து -6, -7. ஸோ x1 y1 இது x2 y2. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -6, இந்த மைனஸ்க்கு மைனஸ், x1ஓட வேல்யூ என்ன? -3. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ எனக்கு என்ன? -7, இங்கே இருக்க மைனஸ்க்கு மைனஸ், y1ஓட வேல்யூ 1. ஸோ இதுக்கு சேர்த்து ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பாருங்கள் ரூட் ஆஃப் இது -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 இந்த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் -7 இங்கே -1 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது எப்படி எழுதுவோம்? 6ல் 3 போயிடுச்சுன்னா எனக்கு 3 வரும். பிக்கஸ்ட் நம்பர் சைன் என்ன? மைனஸ். ஸோ -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -8 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ -3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 9 வரும். ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 64 வரும். இந்த மைனஸை 2 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருது? 64 + 9 √73 வருது. இது ரெண்டும் ஆட் பண்ணால் √73 வருது. ஸோ இது வந்து என்னோட ஏபியோட டிஸ்டன்ஸ். ஸோ நான் ஏபி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது அதுக்கப்புறம் இதுக்கு பேரலாக இருக்க சிடி நான் கண்டுபிடிக்கலாமா? ஸோ சிடி கண்டுபிடிச்சாலே எனக்கு என்ன வரணும்? √73 வரணும். ஸோ நான் இப்போ சிடி ஃபைன் பண்ண போகிறேன். சிடி இஸ் ஈக்குவல் டு என்னது பாயிண்ட் என்ன? சி வந்து 3, -9, டி வந்து 6, -1. ஓகேவா? ஸோ இது என்னோட சிடி ஃபார்முலா ஆல்ரெடி இல்லைனாலும் நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எழுதுங்க. ஸோ இது வந்து x1 y1 இது வந்து x2 y2. ஸோ ஃபஸ்ட் என்ன? x2 - x1. ஸோ 6 - 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1. y2 என்னது? -1 ஃபார்முலாவில் இருக்க மைனஸ்க்கு மைனஸ், y1 என்னது? -9. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் 6ல் 3 போயிடுச்சுன்னா 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா -1 அப்படியே தான் இருக்கும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +9 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன ஆயிரும் பாருங்கள், 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. ஸோ 8 ஸ்கொயர் ஆயிரும். 8 ஸ்கொயர் இப்போ ரூட் ஆஃப் 9 + 8 ஸ்கொயர் போட்டால் எனக்கு என்ன ஆகும்? 64 ஆகுமா? ஸோ 9 + 64 எனக்கு என்ன ஆயிரும்? √73 ஆயிரும். ஸோ இது என்னது? சிடியோட டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டா அதுவும் √70, இதனோட இதுவும் √73, சிடி இதுவும் எனக்கு √73 தான் வந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிக்கலாம்? இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பேரலாக இருக்குன்னு நான் சொல்லிக்கலாமா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிசியும் ஏடியும் நான் கண்டுபிடிக்க போகிறேன்.
distance of BC. So B ஓட பாயிண்ட் என்ன எனக்கு -6, -7. C ஓட பாயிண்ட் என்ன 3, -9. ஓகேவா? ஸோ ஃபார்முலா நீங்கள் எழுதிக்கோங்க, நான் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x2 - x1, ஸோ 3 மைனஸ் x2 மைனஸ் x1 ஓட வேல்யூ என்ன -6. ஓகேவா? ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஓட வேல்யூ என்ன -9. ஓகேவா? மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ் y1 ஓட வேல்யூ -7. ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஆயிரும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா -9, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். ஸோ ரூட் ஆஃப் இது வந்து 6 + 3 வந்து 9 ஸ்கொயர் ஆயிரும் ப்ளஸ் 9ல் 7 பேஷன் எனக்கு என்ன ஆகும் 2 ஆகும். ஸோ பிக்கஸ்ட் நம்பர் சைன் என்ன -2 ஹோல் ஸ்கொயர் ஆயிருமா? ஸோ ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் என்ன 9 × 9 81 ப்ளஸ் 2 ஸ்கொயர் என்ன ஆயிரும் 4 ஆயிரும். அப்போ என்ன அது ரூட் ஆஃப் 85 கிடைக்குதா? இது எதனோட டிஸ்டன்ஸு பிசியோட டிஸ்டன்ஸ் எனக்கு. ஸோ பிசி வந்து எனக்கு ரூட் 85 கிடச்சிருக்கு. இது வந்து ரூட் 85. அதே மாதிரி நான் இப்போ ஏடிக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏடி கண்டுபிடிச்சிட்டா ஏவோட இது என்ன -3, -1. டியோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, -1. 6, -1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எழுதி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ x2 - x1, x2 6 மைனஸ் x1 என்ன -3. ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1, y2 என்னது எனக்கு -1 மைனஸ் y1 என்ன 1. ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் ப்ளஸ் அதே மாதிரி பாருங்கள் -1 என்ன ஆயிரும் -2 த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ 6 + 3 9 ஆயிரும். ஸோ 9 ஸ்கொயர் எனக்கு என்னது ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிரும். ஸோ 81 + 5 என்ன ஆயிரும் 81 + 4 என்ன ஆயிரும் ரூட் ஆஃப் 85 ஆயிரும். ஓகேவா? இது வந்து என்னோட ஏடி என்ன கிடச்சிருக்கு ரூட் 85 கிடச்சிருக்கா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது பிசியும் ஏடியும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ பிசியும் ஏடியும் எனக்கு இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதணும்னா ஏபி = சிடி = என்ன கிடச்சிருக்கு ஏபியும் சிடியும் எனக்கு ஈக்குவலாக இருக்கா? அதனோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு எனக்கு ரூட் 73 கிடச்சிருக்கு ரூட் 73. அதே மாதிரி பிசி = ஏடி = ரூட் 85 கிடச்சிருக்கு. ஓகேவா? Therefore, opposite sides are equal and parallel எழுதிக்குங்க. Therefore, it forms an parallelogram. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி எடுத்து சம் முடிச்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். ஸோ அந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்கள். 6th சம்மில் என்ன தந்திருக்காங்க வெரிஃபை that the following points taken in order form the vertices form a rhombus. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த vertices எல்லாம் ரோம்பஸை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 6th சம் இதுதான். ஸோ அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏ என்னது 3, -2, B என்னது 7, 6, C என்னது -1, 2, D என்னது -5, -6. ஓகேவா? ஸோ இது என்னோட வெர்டிசஸ். ஸோ ரோம்பஸ்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் என்னோட ரோம்பஸ். ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்து தான் இங்கேயும் இருக்கும், அதே லென்த் தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? 4 சைடும் எனக்கு லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏபிசிடி. ஸோ இப்போ நான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் பிசி கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் சிடி, அதுக்கப்புறம் டிஏ கண்டுபிடிச்சா 4க்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா இந்த 4க்குமே எனக்கு ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா இது வந்து ரோம்பஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். பிகாஸ் இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த லென்த் ஈக்குவலாக இருக்கும்,
இது எவ்வளவோ அதே தான் இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d is equal to என்னது, ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ இது வந்து என்ன டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ நான் ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏவோட பாயிண்ட்டு இது ஏபி தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். x2னா இது x2 மைனஸ் x1 வந்து 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து 6 மைனஸ் y1 வந்து மைனஸ் 2 ஸோ ஹோல் ஸ்கொயர். இப்போ 7 3 போயிடுச்சுன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆயிரும். இங்கே ஹோல் ஸ்கொயர் ஆகும். ஸோ ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் என்ன ஆயிரும் 16 ப்ளஸ் 6 ப்ளஸ் 2 எனக்கு என்ன ஆயிரும் 8 ஆயிருமா. ஸோ 8 ஸ்கொயர் எனக்கு என்ன ஆயிரும் 64 ஆயிரும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 64 ப்ளஸ் 14 ஆட் பண்ணால் 16 10 பேலன்ஸ் 1 7 8 ரூட் ஆஃப் 18 வருதா. ஸோ இது வந்து என்னோட ஏபி. இப்போ ஏபிக்கு நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் பிசிக்கு கண்டுபிடிக்க போகிறேன். பிசி இஸ் ஈக்குவல் டு பியோட பாயிண்ட் என்ன எனக்கு 7,6. சியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1,2. ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x2 மைனஸ் x1 x2ங்கிறது வந்து -1 மைனஸ் x1 வந்து 7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 வந்து 2 மைனஸ் y1 வந்து 6 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் -1 -7 ஸோ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால நான் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் -8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6ல் 2 போயிடுச்சுன்னா 4 பிக்கஸ்ட் நம்பர் சைன் வந்து -4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் பண்ணால் 64 மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும் 16 ஆயிரும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன ஆகும் ரூட் 18 வருது எனக்கு. பிசியும் எனக்கு ரூட் 80. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஏபி கண்டுபிடிச்சாச்சு, பிசி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சிடி கண்டுபிடிக்க போகிறேன். சிடி இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி சியோட பாயிண்ட் என்ன -1,2 டியோட பாயிண்ட் என்ன -5, -6. ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் x2 மைனஸ் x1 இது x2 x1 ஸோ x2 மைனஸ் x1ஓட வேல்யூ என்ன -1 ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 என்னது -6 -2 இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது -5 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -6 -2 இது என்ன ஆகும் -8 ஆயிரும். -8 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 5ல் 1 பேஜ்னா 4 அப்போ -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 64 ஆயிருமா. ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ரூட் ஆஃப் இது 16 ப்ளஸ் 64 ஆகும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் எனக்கு ரூட் 18 வருது. சிடி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் டிஏ. ஏபி கண்டுபிடிச்சாச்சு, பிசி கண்டுபிடிச்சாச்சு, சிடி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டிஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டிஏ பாருங்க. டியோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு -5, -6. ஏவோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தா 3, -2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். x2 மைனஸ் x1 x2 வந்து 3 மைனஸ் x1 வந்து -5 ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வேல்யூ என்ன -2 மைனஸ் y1 ஸோ y1ஓட வேல்யூ -6 ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ 3 + 5 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6ல் 2 போயிடுச்சுன்னா 4 ஸ்கொயர்னு ஆகுமா. ஸோ ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் எனக்கு என்ன ஆகும் 64 ப்ளஸ் 4 ஸ்கொயர் என்ன ஆகும் 16. ஸோ இதுவும் என்ன தான் வருது ரூட் 80 தான் வருது எனக்கு. அப்போ டிஏவும் எனக்கு ரூட் 80. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது எனக்கு ஏபி கண்டுபிடிச்சாலும் ரூட் 80 வருது, பிசி ரூட் 80, சிடியும் ரூட் 80, டிஏவும் ரூட் 80. ஸோ
நம்ம என்ன எழுதிக்கலாம், ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு டிஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 80. Therefore, ABCD forms a rhombus. ஓகேவா? ஸோ இப்படி எழுதி நம்ம சம் முடிச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு 4 லென்த்து ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ நான் இப்படி எழுதி சம்ஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். 7th சம் என்ன தந்திருக்காங்கன்னா, ஏங்கிற ஒரு பாயிண்ட் தந்திருக்காங்க. ஏ வந்து -1,1, பி வந்து 1,3 அண்ட் சி இஸ் 3,a are points, and if AB and equal to BC then find A. ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ என்னது -1,1, B 1,3, C 3,a. என்ன தந்திருக்காங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசியா. ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸும் பிசியோட டிஸ்டன்ஸும் எனக்கு ஈக்குவலாக இருக்குன்னு தந்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் ஏ அப்படின்னு தந்திருக்காங்க. இந்த ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ், இது ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னால ஃபஸ்ட் நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஓகேவா? ஸோ இது என்ன டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ எந்தெந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக, ஏபியும் பிசி டிஸ்டன்ஸும் எனக்கு ஈக்குவலாக. ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு இருக்கா. ஸோ இது ரெண்டுக்கும் நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து நான் ஏபி, ஏவோட பாயிண்ட் என்ன -1,1, பியோட பாயிண்ட் என்ன 1,3. ஓகேவா? ஸோ இது ஏபிக்கு நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். x2 வந்து 1 -x1 வந்து -1. ஓகேவா? ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து 3 -y1 வந்து 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி. அதே மாதிரி பிசிக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். பி பாயிண்ட் என்ன எழுதுறேன், பி வந்து 1,3, சி வந்து 3,a. ஸோ x2 - x1, ஸோ 3 - 1 the whole square plus y2 - y1, a - 3 the whole square. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ரூட் ஆஃப் என்ன ஆயிரும், 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 ஸ்கொயர்னு ஆயிரும் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா 3 - 1 2 ஸ்கொயர் ஆயிரும் ப்ளஸ் a - 3 தான் ஹோல் ஸ்கொயர்னு ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் எனக்கு இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட் வந்து எனக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்படி ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணும்போது இது ஃபுல்லாக எனக்கு ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் எனக்கு கேன்சல் ஆகிட்டு உள்ளே இருக்கிற டேர்ம் மட்டும் வரும். அப்போ இங்கே என்ன ஆயிரும், 1 + 1 2 ஸ்கொயர் ஆயிரும். இங்கே ஆல்ரெடி ஒரு 2 ஸ்கொயர் இருக்கா. ஸோ 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 2 ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் a - 3 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கா. 2 ஸ்கொயர் ப்ளஸ் a - 3 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆயிரும், 4 + 4 ஈக்குவல் டு இங்கே ஒரு 4 ஆயிரும் ப்ளஸ் a - 3 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ 8 இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே பார்த்தீங்கன்னா a - 3 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கா. அப்போ இது என்ன ஃபார்முலா, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இது எப்படி வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் என்ன 9 minus 2 into a into b. So 2 into a into b na 2 3s are 6, 6a வந்துரும் minus 6a. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதெல்லாம் நான் ஒரே சைடு கொண்டு வரேன். இந்த ப்ளஸ் 8 நான் அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 6a, இங்கே ஒரு ப்ளஸ் 9 இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 4 இருக்குது, இங்கே ப்ளஸ் 8 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 8 ஆயிரும் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 6a 9ல் 8 போயிடுச்சுன்னா எனக்கு 1 வரும். 1 + 4 எனக்கு 5 வரும். ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கா. ஸோ நான் இதை என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் போடலாம். அப்படி போட்டால் எனக்கு இங்கே 5 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும். இங்கே ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ ப்ளஸ் 5. இங்கே என்ன இருக்குது, மைனஸ். ஸோ அந்த சைன் மட்டும் இங்கே போட்டுக்கிறேன் மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணால் எனக்கு நடுவில் இருக்க நம்பர் வரணும். ரெண்டுமே மைனஸாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோமா. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணால் எனக்கு நடுவில் இருக்க நம்பர் வரணும்.
மல்டிப்ளை பண்ணால் 5 ஆட் பண்ணால் 6 அப்போ 5 1s ஆர் போடலாமா 5 1s ஆர் 5 5 + 1 6 எனக்கு கரெக்டாக வந்துருச்சா ஓகேவா ஸோ இது எப்படி எழுதலாம் a - 5 a - 1 முன்னாடி a மட்டும் சேர்த்துக்கோங்க a - 5 a - 1 is equal to 0 தென் தனித்தனியாக 0 போடுங்க a - 5 is equal to 0 a - 1 is equal to 0 ஸோ a is equal to 5 a is equal to 1 ஓகேவா ஸோ ஏக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு therefore the value of a is 5 and 1 ஓகேவா ஸோ இது என்னோட ஃபைனல் ஆன்சர் ஸோ இன்றைக்கி எடுத்த சம்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பேலன்ஸ் இருக்க சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ